அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை காலை வானிலை நிலவரம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற ஆல் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் தவறாமல் உங்களுக்கு வந்துடும். இது உண்மையாக தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்கள்ட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். இந்த பட்டன் ஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு விவசாய நண்பர்களுக்கு இதை எடுத்து சொல்லுங்கள். அவங்களையும் உறவினர் நண்பர்களுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஏற்றி விடுங்க. ரைட்டுங்களா? ரைட்டு. இப்போ நம்ம வானிலை அறிக்கைக்கு போயிடுவோம். இப்போ 5ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்காது. 28ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்காதுன்னு நினச்சோம்ல, அது கிடையாதுன்னு முடிஞ்சு போச்சு. இப்போ 2ஆம் தேதியே மழை ஆரம்பிச்சிடுது, அக்டோபர் 2. ரைட்டு. நேற்று இரவு நல்ல மழைங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தான், எஸ்பெஷலி மயிலாடுதுறை மாவட்டத்தில். நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டிருப்பேன், மேக வெடிப்பு மழை அபாயம்னு. அந்த மாதிரி கிட்ட அந்த மாதிரி மழை பெஞ்சுது. 10 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கலாம், வாய்ப்பு இல்லை. ஒரு 7 சென்டிமீட்டர் பெய்திருக்கலாம். நாளைக்கு காலையில் விடிஞ்சவொடனே தான் தெரியும். அதாவது 27ஆம் தேதி வரைக்கும் இந்த வாய்ப்பு மறுக்கப்படலை. இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கு இருக்குது. 27ஆம் தேதி என்னைக்கு இருந்தாலும், ஏன்னா வடமேற்கிலேருந்து அந்த காற்று குவிதல் வேதாரண்யம் வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல, அதாவது பாண்டிச்சேரிக்கும் வேதாரண்யத்துக்கும் நடுவில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மேகவெடிப்பு மழை 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர், அப்படி இல்லை ஒரு இரவில் ஒரு 15 சென்டிமீட்டர் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் 2 நாள் தெரிஞ்சிடும், அது நடக்கும் நடக்காமல் போகும். ரைட்டு. ஒரு வாய்ப்பு இருக்குது, முன்னெச்சரிக்கையாக இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல. நேற்று மழையிலேயே படாத பாடு. ஏன்னா குறுவை அறுவடை பீக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு, அது ரொம்ப பாதிக்குது. ரைட்டு. இப்போ இப்போ 24ஆம் தேதி இந்த நிகழ்வு அந்த பெங்கல் புயல் அப்படியே ஓரமாகவே போச்சு பாருங்கள். அந்த மாதிரி ஒடிசாக்கிட்ட போய் கரை ஏறிடுது. ஓகேங்களா? கரை ஏறி 26, 27, 28 அது குஜராத் போயிடுது, அகமதாபாத் போயிடுது. அதுக்கப்புறம் என்னென்னா பக்கத்துலேயே செயின் லிங்க் மாதிரி அடுத்த பல் அப்படியே அடுத்தது உடனே இன்னொரு புயல், இன்னொரு அது தாழ்வு மண்டலமாக புயலும், அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இன்னொன்று மேற்கு வங்கத்துக்கிட்ட. இது முதல்ல போகிறது ஒடிசா வடக்காந்திரா. இரண்டாவது 2ஆம் தேதி போகிறது இதுதான். இது வடக்காந்திரா ஒடிசா. ரெண்டாவது உள்ளது மேற்கு வங்கம் போயிடுது. அடுத்தது உடனே 3ஆம் தேதி வகையில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, மேலையும் அதாவது வடகிழக்கு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு நிகழ்வு சுழற்சி ஏற்படுது. அதே நேரம் தென் மாவட்டங்களில் குமரிக்கடல் ஓரமாக ஒரு சுழற்சி ஏற்பட போகுது. அதனால் தென் மாவட்டங்களுக்கு 2ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இப்போ தென்மேற்கு பருவமழை 27ஆம் தேதியிலேருந்து பீக்காக இருக்கும், 28ஆம் தேதியிலேருந்து பீக்காக இருக்கும். இந்த 28ஆம் தேதினா 24லேருந்தே பீக்காக இருக்கும். பீக்காக இருக்கும்னா இந்த சுழற்சி வடகடலோரம் போகிறப்ப அது மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள்லேயும் காற்றை இழுத்து அது நல்ல மழையை தரும். கேரளாவோடையும் நல்ல மழை தரும். இது மலை மாவட்டங்கள் ஃபுல்லாகவே, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஃபுல்லாகவே நல்ல மழை தரும். நல்ல அதிகனமழை கூட இருக்கலாம். ரைட்டுங்களா? அதனால் தென்மேற்கு பருவமழை அதாவது வித்ட்ரா ஆகிட்டு இருந்தது, அதாவது பின்வாங்கிக்கிட்டு இருந்தது. இப்போ பின்வாங்கின இடத்துக்கு கூட அந்த மழை போய் பெய்யலாம். ரைட்டுங்களா? அதனால் மழைங்கிறது இதோட போகலை. அடுத்தது 2ஆம் தேதி வரைக்கும் கடுமை. இந்த ஒரு வாரம் கடைசி பீக்காக இருக்கும். தென்மேற்கு பருவமழையுடைய கடைசி வீரியமான ஒரு காலமாக இது இருக்கக்கூடும். அடுத்தது 2ஆம் தேதிக்கு மேலே இந்த தென் மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய, அதாவது மன்னார் வளைகுடா குமரி கடைகள்கிட்ட ஒரு சுழற்சி ஏற்பட்டு அது என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வங்கக்கடலில் வடகிழக்கு வங்கக்கடலில் அது காற்றை தென்மேற்கு பருவக்காற்றை வடகிழக்கா பருவக்காற்றாக மாற்றக்கூடிய நிகழ்வு. அந்த நிகழ்வோட வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும்.
ரைட்டுங்களா. ஒரு குழப்பமான வானிலை வந்து தொடங்கும். அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய எண்டு தான் இது, ரைட்டுங்களா. அதனால் இந்த லோ எப்படி வருது அப்படிங்கிறதுக்கான படம் இது. இது பாட்டுக்கு நடக்கட்டும், அதை நீங்கள் பாருங்கள். அதான் இந்த ரகசா புயல் எப்படி தெரியுங்களா வந்து தென் சீனா, ஹாங்காங்கு, பிலிப்பைன்ஸு அதெல்லாம் பெரட்டி போட்டிருக்குங்க. பார்த்தா பயமாக இருக்குது. அதாவது வந்து நேற்று ஒரு இது ஒன்று பார்த்தேன். அதாவது அட்லாண்டிக் கடல் தூங்குகிறதா, அதாவது வந்து ஆராய்ச்சியாளர்கள் அதாவது வந்து ஆச்சரியம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது எப்படி சொல்கிறது, அதாவது வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இது ஏதோ ஒரு பெரிய கெடுதிக்கு தான். ஏன்னா ஒரு பக்கம் மேலே ஏறிச்சின்னு வச்சிங்களேன், இது ஒரு பேலன்ஸாக இருக்கணும். ஒரு பக்கம் கீழே இறங்கிச்சின்னா ஒரு பக்கம் தூக்கும். அதே கதை தான் இப்போ வந்து வங்கக்கடலில் வந்து இந்த மாதிரி, அதாவது தென்சீன கடல் பக்கம் வந்து நிகழ்வு அதிகமாக உருவாகிறதுனால, அட்லாண்டிக் கடலில் இல்லாததுனால தென்சீன கடலில் இருக்கிறதுனால இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மோசமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் போல் தெரியுது. மழை அதிகமாக இருக்கும் போல் தெரியுது. நான் சொல்லல வார்ம் எஸ்எஸ்டி, இந்த சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ராஸ்பி அலைவுகள். இப்போயே இது புயலாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த 24ஆம் தேதி 28ஆம் தேதியும் 1-2லையும் எம்ஜிஓ வந்து ஃபேஸ் 3யில் இருக்குது, 1.0 தான் இருக்குது. அதனால் வந்து புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் ராஸ்பி வேவ்ஸ் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்குது. அதனால் புயலாக மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எம்ஜிஓ வீக்காக இருக்குது, ராஸ்பி வேவ் நல்லா இருக்குது. அதனால் புயலாக மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை சக்தியோ மோத்தாவோ ரெண்டும் ஆகாட்டின்னு ஏதோ ஒரு புயல் சக்தி வரைக்கும் கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து இருக்கலாம் தான், இருக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் நான் சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அக்டோபர் 14-15லேயே வடகிழக்கு பருவமழை ஆரம்பிச்சிட்டதாக அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். ஏன்னா இந்த கடைசியாக ஒரு வடகிழக்கு இது சொன்னல, அக்டோபர் 12ஆம் தேதி அது போய் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நிகழ்வோட வடகிழக்கு பருவமழை வந்து தொடங்கிடும். அதோட இந்த ரகசா புயல் போட்டு ஆட்டின ஆட்டத்தை பாருங்கள், என்ன ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. இந்த நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணேன் நான். ரொம்ப கொடுமைங்க. அதாவது வந்து வரலாறு காணாத புயல்னு சொல்கிறாங்க. 300-350 கிலோமீட்டர் ஸ்பீடாக அப்படியே தத்தளிக்குது. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட வருஷலாக அது போன பாதையில் உள்ள நாடுகள் எல்லாமே ரொம்ப கடுமையாக பாய்ச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து அடுத்தது வந்து நம்ம தமிழகம் இந்த மாதிரிலாம் பாய்ச்சின்னா என்ன நினச்சே பார்க்க முடியல, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நமக்கு வந்து என்ன, இப்போ வந்து நெகட்டிவ் ஐஓடி, லானினா நெகட்டிவ் ஐஓடி, இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத வந்து மறுக்க முடியாது. காற்று பாதிப்பு இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆளையே தூக்கி எறியுது பார்த்திங்கன்னா இந்த ரகசா. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாதுங்கிறத இயற்கையை இறைஞ்சுவோம், அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். இது வந்து இந்த வரலாற்றில் வந்து ஒரு மோசமான அந்த ரகசா புயல் இன்றைக்கி அந்த கரையை கடந்து, நேற்று இரவுலேருந்து கரையை கடந்து ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்திட்டு போயிட்டுருக்கு. அதற்கான சேதங்கள் இனிமேல் தான் வெளியில் தெரிய வரும். அதாவது வந்து வரலாறு காணாத புயலுங்க, அப்படியே ஆளை தூக்கிட்டு போகுது அந்த மாதிரி ஒரு புயல். நம்ம ஏற்கனவே கஜாவுக்கே பயந்துட்டு கிடந்தோம், அந்த மாதிரி 2 பங்கு புயலுங்க அது. ரொம்ப ஒரு மோசமான ஒரு புயலை அந்த நாடு சந்திச்சிட்ருக்கு. அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இதையும் வருத்தத்தை தெரிவித்துக்கொள்ளோம். இயற்கை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு இயற்கை வந்து சமநிலையை தாண்டி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அதான் நேற்று அந்த டாக்குமெண்ட்ரியை படித்ததுலேருந்து ரொம்ப ஒரு குழப்பமாகவே இருக்குது. அவங்க வந்து ஒரு இதாகவே எழுதியிருக்காங்க, இந்த அட்லாண்டிக் கடல் தூங்குகிறதா, நிபுணர்கள் ஆச்சரியம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதற்கான விளைவுகள் தான் இதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதனால் வடகிழக்கு பருவமழை நமக்கு கொஞ்சம் கடுமையான மழையாகத்தான் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் நான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்து சூதகமாக வடிகாலெலாம் சரி பண்ணி வச்சிங்க. வேறு என்னத்தை சொல்கிறதுக்கு இருக்கு, விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இன்னும் 3 நாள் மழை இருக்குது. நன்றி, வணக்கம்.